அப்படி ஒரு பாராட்டு விழா நடந்தால் அந்த விழாவுக்கு அஜித் வருவாரா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இந்த எலி 8 மூலம் வேஷ்டி கட்டிட்டு இப்படி போகுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததா, இல்லை அஜித் மேலே உள்ள காண்டில் ஏதோ ஒரு மாற்றி அந்த மாதிரி ஒரு பொய்யா சொன்னாராங்கிறது நமக்கு தெரியாது. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வருவதற்கே தனுஷ் தான் முக்கிய காரணம். சிவகார்த்திகேயன் கிட்ட இருக்க துப்பாக்கியை வந்து தனுஷ் பறிக்க முயல்றாருன்னு எடுத்துக்கலாம். இந்த கதை தான் ஏற்கனவே ரஜினிக்கு சொல்லப்பட்டு ஏஜிஎஸ் தயாரிப்பில் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறமா தான் சிம்பு அப்படின்ட்டு இங்கே வந்தது. இப்போ இவங்களும் பேக் அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு சிம்பு? எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணையிறாரு ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். அஜித்துக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்ம யோகி பாபு போட்டுட்டு போயிட்டாரு. அது பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டோம். உண்மையா? இல்லை, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னா, இப்போ அஜித் வந்து சமீபத்தில் அந்த ரேஸில் அவருடைய அணி கலந்து கொண்டு வெற்றி பெற்றது. அது இல்லாமல் அவருக்கு பத்மபூஷன் கொடுத்தாங்க, இதுக்காக பாராட்டு விழா அப்படின்னு. பட் நம்ம யோகி பாபுகிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி ஒரு பாராட்டு விழா நடந்தால் அந்த விழாவுக்கு அஜித் வருவாரா? அவரை அழைத்து வர்ற பொறுப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம யோகி பாபு கிட்ட கேட்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இந்த எலி 8 மூலம் வேஷ்டி கட்டிட்டு இப்படி போகுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த யோகி பாபு இன்றைக்கு அஜித் குறித்து இப்படி பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே ஒரு படப்பிடிப்பில் இவர் அஜித்துடைய கையை தொடும்போது அஜித் வந்து டோன்ட் டச்சுன்னு சொன்னதாக யோகி பாபு எங்களிடம் சொல்லி அதை வந்து நாங்கள் ஒரு செய்தியாக்கணும். அதாவது ஒரு கட்டத்தில் அந்த பேரே சொல்லாமல் ஒரு முன்னணி நடிகர் யோகி பாபு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு செய்தியை மட்டும் நம்ம ஃப்ளாஷ் பண்ணோம். அப்புறம் பல வருடங்கள் கழித்து ஒரு சந்தர்ப்பத்தில் யோகி பாபு தான் இந்த மாதிரிதான தகவலை நம்மகிட்ட சொன்னார், அது அஜித் குறித்து சொன்னாருங்கிற அந்த உண்மையை நம்ம சொன்னோம். அது கூட நிறைய கான்ட்ரவர்சியாவெல்லாம் மாறிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் ரசிகர்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தினால் வந்து யோகி பாபு மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. எங்கள் தலையை பற்றி இப்படியெல்லாம் நீ வெளியில் சொல்கிறியாங்கிற கோபம் தான் அது. இப்போ அதை வந்து எப்படி சார், அது அவர் நம்ம கிட்ட சொன்னாரு, அதனால அவர் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அவர் நம்மிடம் சொன்னது உண்மை. அவருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததா, இல்லை அஜித் மேலே உள்ள காண்டில் ஏதோ ஒரு மாற்றி அந்த மாதிரி ஒரு பொய்யா சொன்னாராங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அஜித்தும் நானும் ரொம்ப க்ளோஸு. அப்புறம் அஜித் ரசிகர்களுடைய அந்த கோபத்தை தனித்து தனக்கு ஆதரவாக திருப்புவதற்கு கூட இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அவர் சொல்கிற கருத்தை திரையுலகம் ஏற்றுக்கொண்டு அஜித்துக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினா ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் அஜித்தை அழைத்து வருகிற பொறுப்பை வந்து யோகி பாபு ஏற்றுக்கணுங்கிறது தான் நாம் அவருக்கு வைக்கிற வேண்டுகோள். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஏன்னா வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் கலந்துக்க மாட்டார். ஒருவேளை வந்து இவங்க அசோசியேஷன்லாம் சேர்ந்து வந்து கேட்டு யோகி பாபு தலைமையில் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசலாம் சார். அடுத்ததான் வந்துட்டு இந்த எஸ்கேக்கும் தனுஷ்க்கும் மிக கடுமையான போட்டி நிலவுது. அது வந்து ஈகோ கிளாஷ்னால இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு அந்த படங்களில் ஆடியோ லான்ச்சில் பேசினது தான் வந்து மறைமுகமாக உள்ளே வச்சு உங்களுக்கான ஒரு கோல்டு வார் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு மனக்கசப்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வருவதற்கே தனுஷ் தான் முக்கிய காரணம். இவர் வந்து ஒரு காமெடியனாக தன்னுடைய 3 படத்தில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் இவருடைய திறமையை பார்த்து அவரே வந்து படங்கள் தயாரித்து அதில் ஒரு ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணார். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் இவர் தனுஷோட சண்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு எதிரான பல்வேறு வேலைகள்லாம் பண்ணார். அதில் 2 பேருக்கு ஒரு பெரிய மனஸ்தாபம் இருக்குது இந்த நிமிஷம் வரை. அதுக்கப்புறம் தனுஷ் ஒன்று பண்ணார் அப்படின்னா அதையே இவர் பண்ணுறது, தனுஷ் ஆஃபீஸுக்கு எதிரிலேயே இவர் ஆஃபீஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய அவரை இரிட்டேட் பண்ணுற வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அது வந்து நிச்சயமாக 2 பேருக்குள்ளே இருக்கும். இன்னொன்று, ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே சிவகார்த்திகேயனுக்கு தனுஷ் மேலே இப்படி ஒரு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவர் வளர்ந்துட்டார் சிவகார்த்திகேயன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அது வந்து அதிகமாகி இருப்பதற்கு தானே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சிவகார்த்திகேயன் கிட்ட இருக்க துப்பாக்கியை வந்து தனுஷ் பறிக்க முயல்றாருன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனிடம் இருக்கிற துப்பாக்கியை தனுஷ் பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா,
சிவகார்த்திகேயனை விட ஒரு படி மேலே தான் தனுஷ் இருக்காரு. அதை வந்து நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா இவர் மாதிரி வந்து இணைய கூலிப்படைகளை வச்சு பில்டப்லாம் பண்ணலையே தவிர தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக அவருடைய கரியரை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குமான வித்தியாசம், இன்னொரு பக்கம் நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் அவர் எடுத்துக்கிற சிரத்தை, அவர் அடைகிற வெற்றி அப்படின்னு அவருடைய லைனப்ங்கிறது உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. அதனால் இவருடைய துப்பாக்கி பிடுங்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். அடுத்ததான் வந்துட்டு அஜித்தோட இடத்தை வந்து தனுஷ் வந்து பிடிக்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு இல்லை, அஜித் தான் திரையுலகிலே இருக்கார்ல, அப்படி இருக்கும்போது அவர் இடத்த எப்படி இவங்க பிடிக்க முடியும்? அதனால அவர் இடத்தை பிடிக்கும் போது நம்ம கொஞ்சம் இன்னும் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. என்னாச்சு, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் உச்சம். விஜய்க்கு அடுத்த இடத்தில் ரஜினி, அதுக்கு பல இடங்கள் காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அஜித்லாம் இருக்கார். அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் விஜய் அஜித் அப்படின்லாம் சொன்னாலும் வசூலிலும் வெற்றியிலும் வாங்குகிற சம்பளத்திலும் அஜித்தை விட பல மடங்கு உயரத்தில் இருக்கிறது விஜய் தான். அதே நேரம் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் 2 துருவமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் இருக்காங்க, 2ஆம் கட்ட நடிகர்களாக. அதில் தனுஷும் இருக்கார், சிவகார்த்திகேயன் இருக்கார், சிம்பு இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் இவர்கள் அஜித் இடத்த பிடிச்சாங்க அப்படிலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர் மாதிரி வரணும், அந்த இடத்த பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் வேணால் இவங்க ட்ராவல் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்துட்டு எஸ்டிஆரோட பர்த்டே வந்து வந்திருக்கு, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அதில் வந்து தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காரு எஸ்டிஆர், மாதம் வந்து இறங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதை பற்றி நகர்த்து. அதான் அந்த சிம்புவுடைய 50வது படம் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற படம். ஆரம்பத்தில் இந்த படத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் தயாரிக்கிறதா இருந்தது. ஏன்னா அப்போ வந்து ஒரு 100 கோடி பட்ஜெட் அப்படின்னு அந்த டைரக்டர் வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கதையை டெவலப் பண்ணிவிட்டு திடீர்னு அவர் வந்து 150 கோடி 200 கோடி 250 கோடின்னு அந்த பட்ஜெட் அப்படியே அதிகரிச்சுட்டே போனார். ஒரு கட்டத்தில் என்னன்னா இவங்க வந்து பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு சிம்புவை வச்சு பண்ணோம்னா நிச்சயமாக நஷ்டம்தான் வரும். இன்றைக்கி டிஜிட்டல் சேட்டலைட்டு பிஸ்னஸ் கிடையாதுங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப நாசுக்காக புத்திசாலித்தனமாக அதிலிருந்து வெளியாகிட்டாங்க. அதே நேரம் சிம்புவுக்கு என்னென்னா இந்த கதையையும் இந்த டைரக்டரையும் விடுறதுக்கு மனசு இல்லை. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா இந்த கதை தான் ஏற்கனவே ரஜினிக்கு சொல்லப்பட்டு ஏஜிஎஸ் தயாரிப்பில் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறதா இருந்தது. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ரஜினியை வச்சு எடுக்கும் போதே இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டுன்னு ஃபீல் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை வந்து ஷார்ட் பண்ணுங்க, அப்போ தான் பட்ஜெட் குறையும் அப்படின்லாம் அந்த டைரக்டர்கிட்ட சொன்னாங்க. அவர் அதை கேட்கல. அதனால என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சு, ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் சிம்பு அப்படின்ட்டு இங்கே வந்தது. இப்போ இவங்களும் பேக் அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் சிம்பு, அடடா இது ஒரு நல்ல கதையாக இருக்குது, இதை நம்ம மிஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இவர் வந்து துபாயில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் அவர்கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சு படம் பண்ணலாம் போது இப்போ அவர் வந்து ஒரு 100 கோடி வரைக்கும் நான் தயாரிக்க ரெடி அப்படின்னு வந்தார். ஆனால் இவங்க என்னென்னா 170 கோடி இருந்தால் தான் இந்த படத்தை பண்ண முடியும்னு சொல்லி இப்போ அவரும் பேக் அடிச்சிட்டார். கடைசியாக என்னென்னா இப்போ சிம்பு வந்து தானே தயாரிப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரம் இது ஒரு அறிவிப்பு தான். இந்த 150 கோடி போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு சிம்புவுடைய பெற்றோர்கள் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஏற்கனவே சிம்புவை வச்சு இது நம்மாளுன்னு ஒரு படம் எடுத்தால் அதுக்கு அவங்க பட்ட பாடே பெரும்பாடு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய சேட்டலைட் டிஜிட்டல் இது வரைக்கும் விற்கப்படலை. அப்படி இருக்கும்போது டி ராஜேந்தர் 150 கோடி 200 கோடி போட்டு இந்த படத்தை எடுப்பதற்கு அனுமதிப்பாரா அல்லது எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது வந்து வெறும் ஒரு அறிவிப்பு. அதாவது பிறந்த நாள் அன்று இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டால் அவருடைய ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதற்காக விட்ட ஒரு அறிவிப்பாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு. ஓகே, அது 50வதுன்னா பரவாயில்ல, 51வது அப்டேட் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா 49வது படமாக ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 51வது படமாக அந்த படம் நடுவில் வந்து 50வது படங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கணுங்கிறதுனால ஒருவேளை யதார்த்தத்தில் அது சாத்தியம் இல்லைன்னா 51 50வது படமாக மாறுவதற்கும் வாய்ப்பு. ஓகே, நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அதை. ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்க்க முடியுதவரை. ஸோ அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவருடைய இந்த படம் வந்து எப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, அந்த ஆருடம் அவங்க சொல்ல முடியாது. அதே நேரம் கவுண்டமணிக்கு முன்பு இருந்த அந்த ரசிக வரவேற்பு இப்போ இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். என்ன காரணம்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கவுண்டமணி வந்து முன்ன பார்த்த மாதிரி இல்லை. அவருடைய தோற்றமே ஒரு பெரிய
வித்தியாசம் இருக்கும். வயோதிகம் ஒரு முக்கிய காரணம். இன்னொரு பக்கம் அவர் நீரிழிவு நோயால் வர பாதிக்கப்பட்டவராக இருக்கார். அதனால் இப்போ அவரை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிக்க தோணாது. ஆஹா, அப்படி இருந்த கவுண்டமணி இப்படி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு பரிதாபமும் பச்சாதாபமும் தான் வருமே தவிர, அவர் என்னதான் பெரிய அளவில் காமெடி பண்ணாலும் உங்களால் அதை சிரிக்கவோ ரசிக்கவோ முடியாது. அதனால் ஏன்னா கவுண்டமணியுடைய காமெடியை நம்பி இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை அவங்களுடைய கல்லாப்பெட்டி காலி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. விக்கி வந்து இருக்க பிரதீப் ரங்கநாதன் இருக்க ரொம்ப அதிகமான ஒரு பட்ஜெட் வந்து இது பண்ணியிருக்காரு. அவருக்குமே வந்து 15 கோடி பேசியிருக்காங்க சம்பளம். அதை தாண்டி நிறைய பட்ஜெட் எகிரிட்டே போயிட்டுருக்கு. அதனால விக்கியினுடைய கல்லாப்பெட்டி காலி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, விக்கியோடைய கல்லாப்பெட்டி காலி ஆகாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா நயன்தாராவுடைய கணவர் அவர். நயன்தாரா உலக வங்கியில் இருக்கிற அளவுக்கு நயன்தாரா கிட்ட பணம் இருக்குது. அதனால் எந்த வகையிலும் அவங்களுடைய கல்லாப்பெட்டி வந்து காலியாகாது. அதே நேரம் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித்குமார். ஸோ அவருடைய தயாரிப்பில் இவங்க படம் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, இவங்க வந்து கண்ணா பின்னான்னு வந்து செலவை இழுத்து விட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு மேலே நான் பணம் தரமாட்டேன், ஒன்று உன் காசை போட்டு எடுத்துரு, அப்படி இல்லைன்னா படத்தை ட்ராப் பண்ணிடுவோங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்பே ரத்து செய்யப்பட்டு சில நாட்கள் முடங்கி கிடந்தது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து படப்பிடிப்பு துவங்கப்பட்டிருக்கு. என்ன பேசிஸில் அப்படின்னா, அதே தயாரிப்பாளருடைய தயாரிப்பில் வந்து நயன்தாரா ஒரு படம் பண்ணுறாங்க கவின் கூட. அந்த படத்துக்கு நயன்தாராவுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இந்த படத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, தயாரிப்பாளர் பணம் தர மாட்டேன்னு மறுத்துட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. அதே நேரம் நயன்தாராவுடைய பணத்தை வேணால் உங்களுக்கு தர்றேன், இதை வச்சு நீங்கள் படத்தை முடிச்சு கொடுங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. பட் விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இயக்குனராக அவர் இல்லை. இப்போ வந்து அவருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஒரு பக்கம் நயன்தாராவுடைய கணவராக ரொம்ப நேரம் அவங்களுடைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் போய் இப்படியெல்லாம் வந்து ஒரு படங்கள் வீடியோக்கள்லாம் போடுறதே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கே வந்து அவருடைய முழு கவனமும் இருப்பதால் அவரால் படங்களில் கவனம் செலுத்த முடியல. அப்படி கவனம் செலுத்த முடியாத பட்சம் இந்த பட்ஜெட் எகிறுவது அப்படிங்கிறதை தவிர்க்க முடியாது. ஸோ அப்படி தான் இந்த படம். ஆனால் ஒரு பேச்சு இருக்கே சார், லலித் வந்து கழட்டி விடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போகுது. இன்னொன்று வந்துட்டு நயன்தாராவுக்கு வந்து ஆல்ரெடி இவர் பணம் கொடுத்ததாகவும் நயன்தாரா தான் கால் ஷீட் இன்னும் கொடுக்காம இருக்கிறதாகவும் ஒரு தகவல். இல்லை, அது என்னன்னா, இந்த ஹாய் படத்தினுடைய சம்பளத்தை நயன்தாராக்கு தர வேண்டிய சம்பளத்தை தான் இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஹாய் படத்துக்கு இவங்க டேட் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. பொதுவாகவே நடிகைகள் வந்து சம்பளத்தை வாங்குற வரைக்கும் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. சம்பளமெல்லாம் கைக்கு வந்ததுக்கப்புறம் வேற மாதிரியாக வந்து ஒரு முகம் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்படியான விஷயம்தான் இது. ஓகே சார். ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிறைய நியூஸ் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு தெரியாத நியூஸ்லாம் ஆஸ் யூஷுவல் வந்து புட்டு உடைச்சிங்க சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி.